everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து டே 3க்கான வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம 30 days 30 வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்காகவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்காகவும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 3ல நம்ம பார்க்க போறது என்னன்னா 2 to 3 words வச்சு sentences மேக் பண்ணலாம். Yes, you heard it right. 2-3 வார்த்தைகளை வச்சு நீங்கள் அழகான சென்டென்சஸ் நிறைய மேக் பண்ணலாம். அதை நீங்கள் எழுதுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், பேசுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். டே 1 அண்ட் டே 2 லெசன்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த 2 வீடியோவும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிகினராக இங்கிலீஷ் பேசுறதுக்கும் ரைட்டிங்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே நிறையா வந்து ஸ்லிப் கார்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியணும், குழப்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா அழகாக வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு கார்டாக நம்ம பார்க்கலாம். இந்த வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு வந்து நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா லெட் இட் பி. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே விட பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடியது சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட் இட் பி. நோ நீட். அதாவது நோ நீட் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல, போதும், அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா நோ நீட் அப்படிங்கிற சென்டென்சஸ் வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். ஸ்டே இன்சைட். அதாவது உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரூமுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டே இன்சைட் அப்படிங்கிற சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். இதை வந்து எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா என்னை பேச விடு அப்படின்னு சொல்றதுக்காக. இல்லை நான் பேசுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்லை வேற யார்கிட்ட ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா லெட் மீ ஸ்பீக், என்னை பேச விடு, இல்லை நான் பேசுறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நாட் நவ். அதாவது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யாராவது நம்ம இன்னைக்கு மூவி போகலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், நாட் நவ், இப்போ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக என்ன சொல்லலாம், நாட் நவ் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். டோன்ட் டிலே. லேட் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா டோன்ட் டிலே. ஜஸ்ட் இக்னோர். அதாவது விட்டுரு, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு யார்கிட்டயே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கண்டுக்காம விட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஜஸ்ட் இக்னோர். ஷோ மீ. அதாவது காட்டு, எங்கிட்ட காட்டுன்னு சொல்லுவோம், ஃபைல் காட்டு, இல்லை வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை காட்டு, உன்னோட டிஃபன் பாக்ஸ் காட்டு அப்படி நம்ம சொல்லக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லலாம், ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக சொல்கிறது வந்து ஷோ மீ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஷோ. மேபி. அதாவது கேள்வி கேட்டா நம்ம வந்து மேபி யூஸ் பண்ணலாம். அதாவது மேபினா நம்ம வந்து பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம், எப்படி வேணா இருக்கலாம், இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லப்போனால், புரியுற மாதிரி சொல்லப்போனால், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போகலாமா, ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டால் மேபி. மேபினா நம்ம போகவும் செய்யலாம், போகாமல் ஆகவும் செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதுக்கு தான் மேபின்னு சொல்லலாம். சே சம்திங். சே சம்திங்னா ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்றது தான் சே சம்திங். ரீட் அலவுட். அதாவது சத்தமா படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், இல்லை வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்லுவோம், இல்லை வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுவோம். ரீட் அலவுட் அப்படின்னா சத்தமா வாசி, சத்தமா படி அப்படிங்கறதுக்கான வேர்டு தான் ரீட் அலவுட். திங்க் ஹார்ட். அதாவது நல்லா யோசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து, அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா திங்க் ஹார்ட். நல்லா யோசி அப்படின்னு சொல்றதுக்கு திங்க் ஹார்ட். பிலீவ் மீ ஆர் ட்ரஸ்ட் மீ. பிலீவ் மீயும் சொல்லலாம், ட்ரஸ்ட் மீ, ரெண்டுமே வந்து நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஸோ யார்ட்டா சொல்லும்போது பிலீவ் மீ, பிலீவ் மீ, இட் வில் ஹேப்பன். ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம சொல்லலாம். என்ன நம்பு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த 2 சென்டென்சஸ், ரெண்டுமே 2 வேர்ட் சென்டென்சஸ் தான். இதை அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். டோன்ட் பிரிட்டெண்ட். நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யார்கிட்டயாவது, அதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். டோன்ட் பிரிட்டெண்ட். மூவ் அசைட். கொஞ்சம் தள்ளு அங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் தள்ளி நில்லு, இல்லை கொஞ்சம் தள்ளு, வழி விடு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். மூவ் அசைட். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். அதே எனக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிற வந்து வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வெரி சிம்பிள் சென்டென்ஸ். அதாவது ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். தட்ஸ் எனஃப். இது போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அது போதும், இவ்வளோ போதுமா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், தட்ஸ் எனஃப். சேம் அஸ்
ஆல்வேஸ். அதாவது பொதுவாக நம்ம வந்து யாராவது நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக நம்ம எப்பவும் போல தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த எப்பவும் போல தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சேம் ஆஸ் ஆல்வேஸ், எப்பவும் போல தான், சேம் ஆஸ் ஆல்வேஸ். காம் டவுன், இதெல்லாம் கோவமாக இருக்கும்போதோ ரொம்ப வந்து ட்ரிகராக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காம் டவுன், கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காம் டவுன் அப்படிங்கிற சென்டென்ஸை வந்து அழகாக சொல்லலாம். கோ ஸ்ட்ரெயிட், அதான் நேராக போ. யாராவது வந்து ஏதாவது வழி கேட்கும்போதோ நம்ம சொல்லக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா நேராக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், கோ ஸ்ட்ரெயிட். ரியலி, ரியலி அப்படின்னு கேட்கலாம். ரியலி அப்படிங்கிற வேர்டை வந்து கேள்வியாகவும் கேட்கலாம், நீங்கள் பதிலாகவும் கூட இந்த வார்த்தையை சொல்லலாம். ரியலி அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட அழுத்தி கேட்டால் ரியலி அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஸ்டின் மார்க். யாராவது இது நிஜமாப்பா, இது என்ன, இது உண்மையா அப்படி கேட்டால் எஸ் இட்ஸ் ரியல், இட்ஸ் ரியலி, ஆமாம் இது உண்மைதான், இது கரெக்டானது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ரியலி. ஸ்டாப் தேர், அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டாப் தேர். குட் தேர், அதை மறந்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம யூஸ்வலாக நிறைய பேர்கிட்ட, அதை மறந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து forget that. fast, அதாவது do fastன்னு சொல்லலாம், பட் do it fastன்னு சொல்கிறதும் வந்து ரைட் வேர்டு தான். இட்டு நீங்கள் போடாமல் கூட என்ன பண்ணலாம், இந்த சென்டென்ஸ் வந்து சொல்லலாம். do fastனா வேகமாக பண்ணு, வேகமாக எழுது, வேகமாக சாப்பிடு, வேகமாக வா, எல்லாத்துக்குமே இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். do it fast or do fast. stay away, தள்ளி இரு, தள்ளி போ, தனியாக போ, அங்கே தள்ளி போய் நில்லு, இல்லை தள்ளி இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம், ஸ்டே அவே. கீப் ட்ரைங், தொடர்ந்து பண்ணு, முயற்சி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீப் ட்ரைங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பிஹேவ் யுவர் செல்ஃப், அதாவது ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யார்ட்டையாவது நமக்கு கிட்ஸ் கிட்ட சொல்லுவோம் யூஸ்வலாக, இல்லை பெரியவங்க கூட சொல்லுவோம் ஒழுங்காக நடந்துக்கோ, அவங்க வீட்டுக்கு போகிறோம் ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லை கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். எனி ப்ராப்ளம், அதான் இது ஆக்சுவலி இட்ஸ் லைக் அ கொஸ்டின். எனி ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், எனி ப்ராப்ளம். காட்டிட்ட வந்து நீங்கள் கொஸ்டினாகவும் கேட்கலாம், ஆன்சருக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம சொல்ல போகிற வாய்ஸோட டோனை வச்சு தான் இந்த சென்டென்ஸோட மீனிங்காக மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட் இட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க்கோட கேட்கும்போது வந்து புரிஞ்சா உனக்கு, இல்லை கிடைச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாமே வந்து கேட்கலாம். ஆன்சர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காட் இட் அப்படின்னா எனக்கு புரிஞ்சுது, இல்லை எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காட் இட். தட்ஸ் ரைட், ஆமாம் கரெக்டு தான் இது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், தட்ஸ் ரைட் அப்படின்னு. ஒன்ஸ் மோர்னா இன்னொரு தடவை சொல்கிறியா, இன்னொரு தடவை காட்டுறியா, இன்னொரு தடவை பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர், போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அழகாக இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். யூஸ்வலாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. லெட்ஸ் கோ. வெயிட் அ பிட், இதுக்கு வந்து இன்னொன்று கூட ஆட் பண்ணலாம், நான் சொல்கிறேன். வெயிட் அ பிட்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து வெயிட் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து வெயிட் அ மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கிறப்ப சொல்லக்கூடிய சென்டென்சஸ் தான் இது. என்னதுன்னா வெயிட் அ பிட். கீப் இட், கீப் இட், அதை வச்சுடு, அது அங்கேயே வச்சுடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கீப் இட், இட்ஸ் நத்திங், எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம் நீங்கள், இட்ஸ் நத்திங். ஹவ் ஃபூலிஷ் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. என்ன இது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஹவ் ஃபூலிஷ். நாட் பேட், நல்லா இருக்கான்னு ஒருத்தங்க கேட்பாங்க. ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கோ, இல்லை ஒரு நம்ம குக் பண்ண டிஷ்ஷோ, இல்லை வந்து நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், அதை வந்து இது நல்லா இருக்கா, ஹவ் இஸ் இட் அப்படின்னு யாராவது கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், குட்டும் இல்லை நல்லாவும் இல்லை நல்லா இல்லாமையும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லலாம், நாட் பேட். தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூங்கிறது வந்து அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஆமாப்பா அது ரொம்ப உண்மைதான், அந்த மாதிரி நீ கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், தட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஹவு சேட், ஐயோ எவ்வளோ கஷ்டம், ஐயோ எவ்வளோ ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையாவது பார்த்து சொல்லும்போது ஹவு சேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது என்னை கூப்பிடு, ஃபோன் காலில் கூப்பிடு, எதுக்குனாலும் டேரெக்டாக கூப்பிட்றதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு பர்சன்ட்டை சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கால் மீ. ஆனால் இந்த மீக்கு பதிலாக நீங்கள் இந்தந்த வேர்டு கூட போட்டுக்கலாம், தெம் போட்டுக்கலாம். கால் தெம், கால் ஹெம்,
கால் ஹர், அதாவது அவளை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கால் ஹர் சொல்லலாம். அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு கால் ஹெம். கால் மீனா நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். கால் தம்னா அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் விங்க், கண்ணை இது பண்ணாத, சிமிட்டாத, இல்லை கண்ணை அடிக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் விங்க். இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம டிஷ்ஷஸ், நம்ம வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், என்ன சொன்னோம், இது ட்ரை திஸ். ஓ வே அப்படின்னா பண்ணவே முடியாது, என்னால் செய்யவே முடியாது, என்னால் வர முடியாது, என்னால் கண்டிப்பாக வந்து இதை மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். நோ வே. கீப் கோயிங் அப்படின்னா நம்ம ஏதாவது நல்லதாக யாராவது விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஒரு காம்படிஷன் வின் பண்ணியிருப்பாங்க, இல்லை நல்ல விஷயமா ஏதாவது நல்லா பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கீப் கோயிங். இதே மாதிரி பண்ணிகிட்டே இரு, நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா செஞ்சுருக்க, செம்மையாக பண்ணியிருக்க, இந்த மாதிரி நல்லா பண்ணிட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வெல் டன். டைம் அப், நேரமாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டைம் அப், நம்ம வெளியே கிளம்பும் போதோ இல்லை சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறோன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பும் போதோ, மெசேஜ் அனுப்பியிருக்கோம், என்ன சொல்லலாம் அப்படின்னா டைம் அப், ஹெல்ப் மீ. இந்த மீங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹெர்ரு யூஸ் பண்ணலாம், ஹிம் யூஸ் பண்ணலாம், இல்லை தெம் யூஸ் பண்ணலாம். ஹெல்ப் மீனா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம், ஹெல்ப் ஹர்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம், ஹெல்ப் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம், ஹெல்ப் தம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அர்த்தம். ஸோ எனக்கு இது தெரியும், இது முதல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நம்ம யார்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஐ நியூ இட், எனக்கு தெரியும், இது முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இதை சொல்லலாம். 49 and 50, எனக்கு வேறு சார்ட் இல்லாதனால 50யும் வந்து கீழே எழுதிட்டேன். ஸோ 49 பார்த்தீங்க அப்படின்னா நெவர் மைண்ட் அப்படின்னா, நெவர் மைண்ட்னா நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருப்போம் ஆனால் கண்டுக்காமல் இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் என்ன சொன்னேன் திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொன்னா, நெவர் மைண்ட், உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா நெவர் மைண்ட் விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நெவர் மைண்ட் சொல்லலாம். நம்ம 50 பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹியர், ஸ்டே ஹியர், இங்கே இரு. நம்ம எங்கேயாவது போயிருப்போம், அவங்கள விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் எங்கேயா போக வேண்டியிருக்கோம், அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை குழந்தைங்களையும் சொல்லுவோம் யூஸ்வலாக, ஸ்டே ஹியர், இங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸ்டே ஹியர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 50 சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 வார்த்தைகள், மோஸ்ட்லி 2 வார்த்தைகள், ஒரு 2-3 சென்டென்சஸ் மட்டும் 3 வார்த்தைகள் வச்சு இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்சஸ். ப்ளஸ் வந்து இதை வந்து ஈஸியாக பழகிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட இது கூட வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு லாங்கர் சென்டென்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பிகினராக வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நான் கான்வர்சேஷன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து நான் வந்து பழகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இல்லை வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கோ, ரிட்டன் பண்ணுறதுக்கோ, எழுதுறதுக்கோ முயற்சி பண்ணுறவங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஸோ இதே மாதிரி டே 4 லெசனில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.